இல்லை சார் செகண்ட் ஹேண்ட் தான் கார் வாங்குகிறேன், செகண்ட் ஹேண்டுக்கு பேங்க்கில் லோன் கொடுக்க மாட்டாங்க இல்லையா, அதனால தான் ஃபைனான்ஸில் வாங்கிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் கொஞ்சம் அதிர்ந்து போயிட்டேன். செகண்ட் ஹேண்ட்ஸுக்கு பேங்க்கில் லோன் கொடுக்க மாட்டேன்னு யார் சார் சொன்னது உங்களுக்கு அப்படின்னு. எல்லாம் அப்படி தான் சார் சொல்கிறாங்க அப்படின்னாரு. அது தப்பு சார், செகண்ட் ஹேண்டு காருக்கும் பேங்க்கில் லோன் கொடுக்குறாங்க சார் அப்படின்னா. நிஜமாவா சார் கேட்டோம். உண்மையா சார், புது கார் வாங்கினா மட்டும் இல்லை, பழைய கார் வாங்கினாலும் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினாலும் உங்களுக்கு பேங்க்கில் லோன் கொடுக்குறாங்க சார் அப்படின்னு. அப்படிங்களா, கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுமான்னு சார்னு கேட்டார். அதை அவருக்கு டீட்டெயில்ஸ் சொன்னேன். அவரும் புரிஞ்சுக்கிட்டு சரிங்க சார் நான் பேங்க் அப்ரோச் பண்ணுறேன்னாரு. அப்போ தான் தெரிஞ்சு நிறைய பேர்த்துக்கு பேங்க்கில் செகண்ட் ஹேண்ட் காருக்கு லோன் கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்போ தான் எனக்கும் தெரிஞ்சுது. ஸோ செகண்ட் ஹேண்ட் காருக்கும் பேங்க்கில் லோன் கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் நான். சரி, யார் யாருக்கு இது எலிஜிபிள்? செகண்ட் ஹேண்ட் காருக்கு கொடுக்குறீங்க, இப்போ லோன் கொடுக்குறாங்க பேங்க்கில், ரைட்டு. யார் யார் வாங்கலாம்? எல்லாத்துக்கும் கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டால் எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க, அதுக்குன்னு சில கண்டிஷன் இருக்கும் இல்லையா. யார் யார் கொடுப்பாங்க? சேலரி பீப்புள், சேலரி கிளாஸ் இருக்கிறாங்க இல்லையா, சேலரி வாங்குகிறவங்க, அவங்களுக்கு உண்டு. அவங்களுக்கு கார் லோன் வாங்கிக்கலாம், அதாவது செகண்ட்ஸ்லேயும் வாங்கிக்கலாம். இது வந்து செகண்ட் ஹேண்ட் கார் மட்டும் சொல்கிற டீட்டெயிலுங்க. கார் லோன் இல்லை, செகண்ட் ஹேண்ட் கார் லோன் பற்றி சொல்கிற டீட்டெயில். சேலரி பீப்புளாக இருந்தால் அவங்க அந்த லோனும் வாங்கிக்கலாம். அடுத்தது இந்த ப்ரொஃபஷனல் இருக்காங்க இல்லையா, டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸு, அக்கௌண்டண்ட்டு, இவங்கெல்லாம் இருக்காங்க, ஆடிட்டர்ஸு, இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கும் செகண்ட் ஹேண்ட் கார் எலிஜிபிள். இவங்களும் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கிக்கலாம். இவங்க ஏன்டா செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறாங்கன்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அவங்க வாங்கலாம், அவ்வளோதான். அவங்க வாங்குவாங்களான்னு நான் சொல்ல முடியாது. அவங்க வாங்குறதா இருந்தால் வாங்கலாம், செகண்ட் ஹேண்ட் கார் அவங்களுக்கும் கொடுப்பாங்க. அடுத்தது பிஸ்னஸ்மேனும் காரும் வாங்கலாம், செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலாம், புதுசாக தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் இப்போது ஒருத்தர் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் இந்த பேங்க்கில், இந்தியன் பேங்க்கில் லோன் வாங்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாரு. இந்த பேங்க்கில் வந்து லோன் வாங்கணும்னு வந்தால் அவருக்கு எலிஜிபிளானா அவருக்கும் எலிஜிபிள் தான். வேறு பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்தியன் பேங்க்கில் அவர் லோன் வாங்கிக்கலாம். ஆனால் என்னென்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னா அவர் எந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரோ அந்த பேங்க்லேருந்து என்ஓசி வாங்கிட்டு வரணும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வரணும். அவர் அந்த பேங்க்லேருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தால் தான் இந்த பேங்க்கில் கார் லோன் கொடுப்பாங்க, அதாவது இந்தியன் பேங்க்கில் கார் லோன் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் கண்டிஷன், எலிஜிபிள், யார் யாருக்கு எலிஜிபிள் அப்படின்றத இது. ஸோ இந்த விஷயத்த சொல்லிட்டேன். அடுத்தது லோன் அமௌண்ட்டு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எக்கச்சக்கமாக கொடுக்குறாங்க சார். யூஸ்டு காருக்கு 3 crore வரலும் கொடுக்குறாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 கோடி கொடுத்து செகண்ட் ஹேண்ட் கார் யார் வாங்குகிறாங்க? சாதாரண பீப்புள் வாங்க மாட்டாங்க, பிஸ்னஸ்மேன் அவங்க ஏதோ வாங்குவாங்க. நம்ம சாதாரண பீப்புள் எதுவும் வாங்கிறதில்ல. ரீபேமெண்ட் எப்படி, எத்தனை வருஷம் நம்ம ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம 6 வருஷம் ரீபேமெண்ட் பண்ணணும். 6 வருஷம் நமக்கு எலிஜிபிள், 6 வருஷம் வரலும் பணம் கட்டலாம். ஸோ ரீபேமெண்ட்டு பீரியட் வந்து உங்களுக்கு 6 வருஷம். மார்ஜின் ஏதாச்சும் உண்டா? மார்ஜின் என்ன தெரியும் இல்லைங்களா, நாம் கொஞ்சம் கொடுக்கணும் பணம். இப்போ கார் ஒரு 10 லட்சம்னு வச்சிங்க, ஒரு 10%, 20% இது மாதிரி நாம் கையிலேருந்து கொடுக்கணும். மீதி பணத்தை பேங்க்லேருந்து கொடுப்பாங்க. நாம் கையிலேருந்து கொடுக்குறது தான் மார்ஜின். அந்த மார்ஜின் எவ்வளோன்னா அநேகமாக ஒரு 20% கட்ட வேண்டியதாக இருக்கும். 20லேருந்து 30% வரும் மார்ஜின் நீங்கள் கட்ட வேண்டியதாக வரும், நாம் கட்டணும். மீதி அமௌண்ட்டை அவங்க பேங்க்கில் கொடுப்பாங்க. இப்போது 20%னா 80% அவங்க கொடுத்துருவாங்க, நீங்கள் 20% கையிலேருந்து கொடுக்கணும். ஸோ மார்ஜின் வந்து 20லேருந்து 30 வரலும் அவங்க மார்ஜின் வச்சுருக்கிறாங்க செகண்ட் ஹேண்டுக்கு. சரி, செகண்ட் ஹேண்டு ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? ஒரு 3 லட்சம் தான் போகுது, 4 லட்சம் 5 லட்சம் தான் அடித்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது? அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா, இந்த காரினுடைய ஆத்தரைஸ்டு டீலர் இருப்பாங்க இல்லையா, எல்லா ஊரிலும் ஆத்தரைஸ்டு டீலர் இருப்பாங்க.
அவங்கக்கிட்ட கொண்டு போய் அந்த காரை வேல்யூஷன் பண்ண சொல்லணும். அவங்க வேல்யூ பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, இவ்வளோ மதிப்பு இந்த காருக்கு அப்படின்ட்டு. அந்த சர்டிஃபிகேட் கொண்டு வந்து அந்த சர்டிஃபிகேட்டில் எவ்வளோ அவங்க குறிச்சிருக்காங்களோ, 3 லட்சமோ 4 லட்சமோ 5 லட்சமோ 10 லட்சமோ எவ்வளோ குறிச்சிருக்காங்களோ அதை தான் அந்த காரினுடைய மதிப்பு, அந்த காரினுடைய விலை. அதை வச்சு தான் இவங்க லோன் அமௌண்ட்டை சேங்ஷன் பண்ணுவாங்க, லோன் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ